ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஆர்டர் வந்து சடனாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கே வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோவை மட்டும் எடிட் பண்ணி கொடுங்க போதும், 2 ஃபோட்டோ அனுப்பி அந்த 2 ஃபோட்டோ கிளியர் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன், ஆல்ரெடி எனக்கு ஒர்க் இருக்குது, ஆல்ரெடி ஃப்ரேம் ஆர்டர் இருக்குது, இப்போயுமே ஃப்ரேம் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரேம் ஆர்டருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்குற கேப்பில் அவங்க வந்து எனக்கு மெசேஜாக பண்ணி பேமெண்ட்டுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க இவ்வளோ டைம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது என்னால் மறக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபோட்டோவும் இன்னொரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இந்த 2 ஃபோட்டோ அனுப்பி அவங்க இவ்வளோ டைம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து சரி, அவங்க இவ்வளோ டைம் கேட்குறாங்க, எனக்கு அமௌண்ட் பெருசாக தெரியல, அவங்க இவ்வளோ டைம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 ஃபோட்டோ வந்து கிளியர் பண்ணி நல்லா எடிட் பண்ணி மெர்ச் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணதுமே அவங்களுமே ரொம்ப ஹாப்பி, கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுவேனான்னு தெரியாது, அதான் லேட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. நான் ஃபோட்டோவும் எடிட் பண்ணுவேன், கஸ்டமைஸ்டு ஃப்ரேமும் உண்டு. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. டாடா, பை பாய்.